வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, which of this is the wrong answer அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது 1 metric ton is 10 quintal 1000 kilogram அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டத்துல சரிங்களா 1 metric tonனுக்கு சம்பந்தம் இல்லாத அது என்னதுன்னு சொல்லிங்களா, அதாவது ராங் ஆன்சர் என்னவா இருக்கும், 1 மெட்ரிக் டனுக்கு ஈக்குவலா இல்லாதது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1 மெட்ரிக் டனுக்கு ஈக்குவலா இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இவற்றுள் எந்த விடை தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 1 மெட்ரிக் டன் ஈக்குவல் டு, அதாவது 1 மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால் 1000 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 10 குவிண்டால் தான். சரிங்களா, 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது எம்டி அப்படிங்கிறது 1 குவிண்டால் தான். சரிங்களா, இது கரெக்ட் தான். சரிங்களா, ஆப்ஷன் ஏ, அதாவது 1 அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரி, 1 மெட்ரிக் டன் சரிங்களா, 1 மெட்ரிக் டன் கிலோகிராம்ல எழுதணும்னா அதுவும் 1000 கிலோகிராம் தான். சரிங்களா, அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, 1 மெட்ரிக் டன்னா 10 குவிண்டல்னு சொல்லுவாங்க, 1000 கிலோகிராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, அப்ப தவறானது இங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ 1 மற்றும் 2 ஆகியவற்றில் எதுவும் இல்லை. சரிங்களா, ஆப்ஷன் டி ஆகத்தான் இருக்கும். சரிங்களா, அவங்க கொடுத்திருக்கிறது ரெண்டுமே 1 மெட்ரிக் டனுக்கு கரெக்டானது. சரிங்களா, அப்ப ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும், கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரிங்களா, சரி இது என்ன கேட்டிருக்காங்க, இந்த லீஸ்ட் பிரைம் நம்பர் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, எல்லாத்துக்குமே குழப்பக்கூடிய ஒரு கணக்கு. சரிங்களா, 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்வி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் நம்பர்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவாக இருக்கக்கூடிய சரிங்களா -2 -3 இதெல்லாம் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. நெகட்டிவா இருக்கிறத எதையுமே நம்ம என்ன சொல்ல முடியாது, பகா எண்ணு சொல்ல முடியாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாங்க, 0 பகா எண்ணாக இருக்கவே முடியாது. சரிங்களா, 0 பகா எண் கிடையாது. சரி இப்போ 1 பகா எண் தானங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா, ஆனா 1 பகா எண் கிடையாது. சரிங்களா, அதாவது நம்ம பிரைம் நம்பரோட டெஃபினிஷனை எப்படி ஆரம்பிக்கும்னு கேளுங்களேன். பிரைம் நம்பர் இஸ் எ நேச்சுரல் நம்பர். சரிங்களா, நேச்சுரல் நம்பர்னா என்னது, 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர். சரிங்களா, நேச்சுரல் நம்பர் அதாவது இயல் எண்கள் அப்படிங்கிறது 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எ பிரைம் நம்பர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். சரிங்களா, நேச்சுரல் நம்பர்னா அப்ப அதுல 0 வராது. சரிங்களா, மைனஸ்ல இருக்கக்கூடிய எதுவுமே வராது, நேச்சுரல் நம்பர்ல கிடையாது. சரிங்களா, அப்போ மைனஸ்ல இருக்கக்கூடியது 0வும் நேச்சுரல் நம்பர்ல வராது. சரிங்களா, அப்போ அது பிரைம் நம்பராகவும் இருக்காது. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, அதாவது டெஃபினிஷன் நல்லா பாருங்க. எ பிரைம் நம்பர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். சரிங்களா, கிரேட்டர் தென் 1. சரிங்களா, கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமா இருக்கக்கூடிய எண்களை நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா, எப்போ மட்டும்தான் அது பிரைம் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த எந்த நம்பரை நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுதோமோ அந்த எண் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். சரிங்களா, அப்போ அதோட காரணிகள் சரிங்களா, நம்ம எந்த நம்பரை பிரைம் நம்பர்னு சொல்லுதோமோ அதோட காரணிகள், அதோட ஃபேக்டர் என்னவாக இருக்கணும், ஒன்னாகவும் அதே நம்பராகவும் மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் அதை நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா, பிரைம் நம்பருக்கு என்னெல்லாம் இருக்கும், நேச்சுரல் நம்பரா, ஒரு பிரைம் நம்பர் எப்பவுமே நேச்சுரல் நம்பராகத்தான் இருக்கும். அப்ப 0வும் வராது, நெகட்டிவ் நம்பர்ஸும் வராது. சரிங்களா, சரி கிரேட்டர் தென் 1 இருக்கும், நேச்சுரலா இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருக்கும். சரி அப்படி இருந்தா மட்டும் போதுமா, இந்த 3 கண்டிஷனும் இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எப்படி இருக்கும், இது எல்லாமே ஆனா இன்க்ளூட் ஆனாதான் அது பிரைம் நம்பர். சரிங்களா, பாசிட்டிவா இருக்கணும், 0 இருக்கக்கூடாது, 1 விட அதிகமா இருக்கணும். சரி 1 விட அதிகமா இருக்கு, சரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரி அந்த நம்பர் நம்ம எப்போ பிரைம் நம்பர் சரிங்களா பகா எண்ணு சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். சரிங்களா, ஃபேக்டர் அதுக்கு 1ம் அதே சேம் நம்பரா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எதா மட்டும்தான் வகுப்படும், 1ஆலையும் 7 அப்படிங்கிற நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படும். சரிங்களா, அப்ப 7 நம்ம பகா எண்ணு சொல்லுவோம். சரிங்களா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். இப்ப பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இப்ப கேள்விக்கு வாங்க. சரிங்களா, அப்போ the least prime number is சரிங்களா, அதாவது மிகச்சிறு சரிங்களா மீச்சிறு பகா எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பகா எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் 0வாக இருக்கவே முடியாது, ஏன்னா இயல் எண்களை தான் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்ப 0வாக இருக்கவே முடியாது. சரி பிரைம் நம்பர் எதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும், 1ஆக இருக்காது, 1 விட அதிகமா உள்ள நம்பர் தான் என்னவாக இருக்கும், பிரைம் நம்பராக இருக்கும். சரிங்களா, சரி 1 விட அதிகம் மட்டும் இருந்துட்டா போதுமா, 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படணும், அப்படிப்பட்ட எண்களை பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா,
அவங்க கேட்டிருக்கிறது சிறிய எண் சரிங்களா, மிகச்சிறிய பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 2 தான் நம்மளுக்கு மிகச்சிறிய பெரிய அதாவது மிகச்சிறிய பிரைம் நம்பர் பகா எண்ணாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரிங்களா. அது ரொம்ப தெளிவா இதை கவனமா தெரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், 1 அப்படிங்கிறது 1ஆலையும் அதாவது 1 அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1ன்னு போட்டுருவோம் சரிங்களா. அது பண்ணக்கூடாது, தப்பா பண்ணவே கூடாது சரிங்களா. பிரைம் நம்பரோட கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. 3 பிரைம் நம்பர் பகா எண் சரிங்களா. ஆனா அதை விட சின்னதாக இருக்கிறது என்னது, 2 சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி வர முடியாது. ஆனா 3 அப்படிங்கிறது பகா எண் தான், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரியோட 2 தான் என்னது லீஸ்ட் பிரைம் நம்பர், மீச்சிறு பகா எண் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம் சரிங்களா. இதே மாதிரினா சேம் இதே மாதிரி தானான்னு கேட்டா அப்படி இல்லை, இதோட ஒரு வகை சரிங்களா, அப்படி சொல்லிக்கலாம். அப்படி ஒரு கணக்கை பார்த்தோம் சரிங்களா. நேத்து பார்த்த கணக்குக்கும் இன்னைக்கு பார்த்த கணக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது இன்னைக்கு நடத்த போறது, நேத்து நடத்தி போட்டது வந்து இது சரிங்களா. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி 2-digit நேச்சுரல் நம்பர் கண்டெயின் த நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ஈரிலக்க எண்கள் இருக்குல்ல, ஈரிலக்க இயல் எண்கள் இருக்குல்ல, அதுல நம்பர்ல 7 வரும், அதுதான் கேள்வி. இது ஓகே தானே சரிங்களா. சரி, அப்ப ஈரிலக்க எண் அப்போ 07 அப்படின்னு சொல்லிட்டு போட்டா அது ஓர் இலக்கம் தான் சரிங்களா. அதாவது 7 அப்படிங்கிறது ஒரு இலக்கம், அதுக்கு முன்னாடி உள்ள 0க்கு வேல்யூவே இல்லை. அப்போ 7 நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா. ஈரிலக்கம் அப்படின்னா 17 எடுத்துக்கலாமா, ஏன்னா 17ல 7 வருது இல்ல சரிங்களா. ஒரு 7 வருது, அதனால 17 எடுத்துக்கலாம் சரிங்களா. யூனிட் டிஜிட்ல வரக்கூடிய 7 எல்லாத்தையும் யூனிட் டிஜிட்ல எந்த நம்பருக்குலாம் 7 வருதோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். எப்படி வரும், 17, 27, 37, 47 இது எல்லாத்துக்குமே 7 வரும்ல, அதை எழுதிக்கும் சரிங்களா. 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97 சரிங்களா. இதுல எல்லாத்துல என்ன தரும், 7 வரும். அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 9 நம்பர் இருக்கு சரிங்களா. இதுல மொத்தம் 9 நம்பர் இருக்கு சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ 70ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுலயும் 7 வரும்ல சரிங்களா, அதை எழுதிக்கணும். அப்ப 70, 71, 72, 73, 74, 75, 76, 77 எழுதக்கூடாது, ஏன்னா அங்க பாருங்க மேல எழுதியாச்சா சரிங்களா. 77 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர்ல 7 வருது அப்படிங்கிறத சொல்லிட்டோம், அதனால திரும்ப 77 எழுதக்கூடாது சரிங்களா. 77 எழுதக்கூடாது. அப்போ 78, 79 சரிங்களா. அப்போ இதுல மொத்தம் எத்தனை இருக்கு, இதுலயும் 9 இருக்கு சரிங்களா. அப்போ 9 + 9 18 சரிங்களா. அப்போ இதுல நல்லா பாத்துக்கணும், எத்தனை நம்பர்ல 7 வந்திருக்கு, நம்பர்ல 7 வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா. அதனால 77 2 முறை போடக்கூடாது, எத்தனை நம்பர்ல 7 வந்திருக்குங்கிறத அர்த்தம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான 18 சரிங்களா. இதுல நல்லா பாருங்க, எத்தனை முறை சரிங்களா. 1ல இருந்து 100 வரைக்கும் எல்லா எண்களையும் எழுதும் போது 3 என்ற எண்ணை முறை சரிங்களா, எத்தனை முறை எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல பார்த்த கணக்குக்கும் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் சரிங்களா. அதுல எந்த நம்பர் எத்தனை நம்பர்ல 7 இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். இதுல எத்தனை முறை சரிங்களா, எத்தனை முறை 3 வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா. எத்தனை முறை அப்படின்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 33 சரிங்களா. 33 நம்ம இங்க ஒரு தடவை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த 33ல 3 2 முறை இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. 2 முறை 3 இருக்கிறதா அர்த்தம், 2 3 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இதுல 7 எத்தனை நம்பர்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி சரிங்களா. 18 நம்பர்ல தான் வந்திருக்கு. ஆனா இங்க எத்தனை முறை அந்த 3 அப்படிங்கிற நம்பரை நம்ம எழுதியிருக்கோம் அந்த மாதிரி ஆயிரும் சரிங்களா. இதுல பெரும்பாலும் நம்மளுக்கு என்ன கொடுக்கல, 2 டிஜிட்டா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கொடுக்கல. 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை நம்பர், அதாவது எத்தனை முறை நம்ம 3 எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 3, 13, அதாவது யூனிட் டிஜிட்ல 3 வரக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன் சரிங்களா. 3, 13, 23, 33, 43, 53, 63, 73, 83, 93 சரிங்களா. இதுல 10 நம்பர் இருக்கு சரிங்களா. இப்போ 30 சரிங்களா. அதாவது 10th பிளேஸ்ல 3 வர்ற மாதிரி எழுதிக்கிறேன் சரிங்களா. இங்கே நான் எப்படிதான் எழுதியிருப்பேன், 10th பிளேஸ்ல 7 வர்ற மாதிரி எழுதியிருப்பேன், யூனிட் பிளேஸ்ல 7 வர்ற மாதிரி எழுதியிருப்பேன் சரிங்களா. இங்கே அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றேன். 30, 31,
32 33 யூனிட் டிஜிட்ல உள்ளதை நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன கணக்கு பண்றோம், அதாவது 3 எத்தனை முறை 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத கணக்கு பண்றோம் சரிங்களா. அதனால யூனிட் டிஜிட்ல உள்ளதை எடுத்துக்கணும், 10th பிளேஸ்ல உள்ளதை எடுத்துக்கணும் சரிங்களா. 33 34 35 36 37 38 39 சரிங்களா. அப்போ இதுலயும் எத்தனை இருக்கு, 10 நம்பர், இதுலயும் 10 நம்பர் இருக்கும், இதுலயும் 10 நம்பர் இருக்கும் சரிங்களா. அப்போ மொத்தம் 20. ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா. அப்போ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. எத்தனை நம்பர்ல 7 வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் எத்தனை முறை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க, பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக்ல போயிடும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இது முக்கியமான கணக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, எல்லாத்துக்குமே மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பைனரி நம்பர் அப்படின்னாலே 1 0 தான் சொல்லுவோம் சரிங்களா. நல்லா இருக்கும். சரி வாங்களே பார்த்துருவோம். இந்த பைனரி நம்பர் 1011 இஸ் ஈக்குவலன்ட் டு த டெசிமல் நம்பர் சரிங்களா. அதாவது 1011 என்ற இரும குறியீட்டு எண்ணிற்கு இணையான தசம எண்ணை காண்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. அவங்க கொடுத்திருக்கிறது என்னது, 1 0 1 1ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் எப்படி பைனரி நம்பர். பைனரி நம்பர் அப்படின்னாலே 1 0 தான் நம்ம பைனரி நம்பர்னு சொல்லுவோம் சரிங்களா. பைனரி நம்பரை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அவங்க என்ன கேட்டாங்க, இரும குறியீட்டு, அதாவது இரும குறியீட்டு என்ன கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்க, தசம என்ன கேட்டிருக்காங்க, டெசிமல் நம்பரை கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்படி கேட்டுட்டாலே சரிங்களா, அதாவது பைனரி நம்பரை கொடுத்துட்டு டெசிமல் நம்பர் கேட்டாலே, இரும குறியீட்டு எண்களை கொடுத்துட்டு தசம எண்களை கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த நம்பர் சரிங்களா, இந்த எல்லா நம்பருக்கும் ஈக்குவலண்டா நம்ம என்ன போட்டுக்கணும், 2 போட்டுக்கணும் சரிங்களா. 2 போட்டுக்கணும் சரிங்களா. ஓகே தானே, இது ஓகே தானே. சரி 2 போட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களாங்க. ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி போடணும், 0 1 2 3ன்னு சொல்லிட்டு அடுக்குகள்ல 0 1 2 3 போடணும் சரிங்களா. அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிடக்கூடாது, ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும் சரிங்களா. அரேபிக்ஸ் எழுதுவோம்ல அந்த மாதிரி சரிங்களா. அரேபிக் எப்பவுமே அரேபிக் லெட்டர் எப்படிதான் எழுதுவோம், ரைட்ல இருந்தா லெஃப்ட்டுக்கு எழுதுவோம் சரிங்களா. சரி அதே மாதிரிதான் சரிங்களா. இங்க என்ன பண்ணிடக்கூடாது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போயிடக்கூடாது சரிங்களா. நல்ல இதை பார்த்து எழுதணும் சரிங்களா. அப்போ இது எப்படி இருக்கு, 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 பேஸ். அடிமானம் எப்பவுமே 2ஆ தான் இருக்கும் சரிங்களா. அடிமானம் 2ஆக தான் இருக்கும். பவர்ல மட்டும்தான் அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி 0 1 2 3 ரைட் சைட்ல இருந்து போடுவோம் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா பாருங்க. இப்போ 2 power 0 அப்படின்னா என்ன வரும், திரும்ப நமக்கு 1 தான் சரிங்களா. எனிதிங் எந்த நம்பர் பவர் 0னாலும் நமக்கு என்னதான் 1 தான் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் பெருக்க போறோங்க. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இப்போ 1 × 2 அடுக்கு 3 சரிங்களா. இது ரெண்டத்தையும் பெருக்கியிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. 1 × 2 அடுக்கு 3 சரிங்களா. பிளஸ் 0 × 2 அடுக்கு 2 சரிங்களா. சரி ஓகே. பிளஸ் 1 × 2 அடுக்கு 1 சரிங்களா. 2 அடுக்கு 1னா என்னது, திரும்ப 1 தான் சாரிங்க, 2 தான் சரிங்களா. சரி பிளஸ் 1 2 அடுக்கு 0 2 அடுக்கு 0 என்னது, திரும்ப நம்மளுக்கு 1 தான் சரிங்களா. இது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி 1 × 2 அடுக்கு 3 இருக்கு சரிங்களா. 2 அடுக்கு 3 என்னது, 2 3 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம் இல்லையா. சரி 2 அடுக்கு 3 நம்மளுக்கு 8 சரிங்களா. சரி பிளஸ் 0 × எனிதிங், அதாவது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா திரும்ப நமக்கு 0 தான் கிடைக்கும். சரி பிளஸ் 1 × 2 2 சரி 1 × 1 1. அப்ப 8 + 2 10 10 + 1 11. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் மாத்தணும் சரிங்களா. வேற ஒண்ணுமே, இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்துட்டாங்க, y is directly proportional to x plus 3 when x equal to 1 then y equal to 8 what is the value of y when x equal to 3 ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, டிஃபரெண்டான கணக்கு. y ஆனது x plus 3 இருக்கு நேர் விகிதத்தில் அமைகிறது. மேலும் x equal to 1 எனில் y equal to 8 x equal to 3 எனில் y மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, பார்த்து பண்ணணும் சரிங்களா. y is directly proportional to சரிங்களா. y ஆனது x + 3 இருக்கு நேர் விகிதத்தில் அமைகிறது சரிங்களா. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, y சரிங்களா, அந்த y ஆனது x + 3க்கு எப்படி இருக்குதா, நேர் விகிதத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கான் சரிங்களா. இந்த சிம்பிள் சரிங்களா, இந்த சிம்பிள் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம் சரிங்களா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குதான் சரிங்களா. சரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்படி இருக்குதான் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். மேலும் என்ன கொடுத்துட்டாங்க, x = 1 இருக்கையில y = 8 இருந்துச்சு
சரிங்களா? சரி, இருந்துட்டு போடும். x = 1 இருக்கையில y = 8 இருந்துச்சான். அப்போ x = 3 இருக்கையில y யோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இதுதான் கேள்வி. இது மட்டும் தான் கேள்வி. ஓகேவா? கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? அப்போ கொடுத்திருக்கக்கூடிய இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y proportional to x + 3 கொடுத்திருக்காங்கல்ல, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் வேல்யூ கொண்டு வர போறோம். சரிங்களாங்க? முதல்ல இந்த ப்ரொபோஷனல், சரிங்களா, இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதை நம்ம ஈக்குவல் டு சிம்பிளா மாத்தணும். சரிங்களாங்க? அப்ப ஈக்குவல் டு சிம்பிளா மாத்தினா எந்த சேஞ்சஸுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நடக்கும். சரிங்களா? என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம், ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே தானே? இது ஓகே தானே? k ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, முதல்ல x = 1 y = 8 கொடுத்திருக்காங்களே, அதை கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி, சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? k யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு y யோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? y யோட மதிப்பு தான் தேவை. ஆனா நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்னது? y = kx + 3. சரிங்களா? இதான ஈக்குவேஷன். இதுல இருந்து தான் y யையும் நம்மளால கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப x ஓட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, y யோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? இப்போ இந்த k மட்டும், சரிங்களா, ஊடாக்கல கிடந்து நம்மள பாடாப்படுது. சரிங்களா? அப்போ k யோட மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 எண்ணத்தோட மதிப்பு தெரிஞ்சிடும். சரிங்களா? k யோட மதிப்பும் தெரிஞ்சிடும், x ஓட மதிப்பும் தெரிஞ்சிடும். அப்போ y ஐ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். k யோட மதிப்பை கண்டுபிடிக்காம y யோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறேன் இந்த இடத்துல. சரிங்களா? சரி, முதல்ல k யோட மதிப்பு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y ஐ கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல அங்க கொடுத்திருக்கதை வச்சு x ஓட மதிப்பை y யோட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணி முதல்ல k யோட மதிப்பை நான் கண்டுபிடிக்க போறேன். y யோட மதிப்பு 8ன்னு கொடுத்துறாங்க, = k தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இன்டு x ஓட மதிப்பு 1 + 3. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்ப 8 = k இன்ட்டு 1 + 3 4. சரிங்களா? k தான் தேவை. அப்ப k மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 4 இடது பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா 8 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இடது பக்கம் போயிட டிவைடுக்கு போகும், = k. சரிங்களா? ஒரு 4 4 இரு 4 8. அப்ப k யோட மதிப்பு நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்ப k யோட மதிப்பு 2. இப்போ இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? y யோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். k யோட மதிப்பு 2, x ஓட மதிப்பு அவங்க தான் 3ன்னு கொடுத்திருக்காங்க, +3. சரிங்களா? அப்போ y = 2 × 3 + 3 6. அப்போ 3 சரிங்க 2 × 6 12. சரிங்களா? அப்போ y னுடைய மதிப்பு 12 எப்போ 3 இருக்கையில. சரிங்களா? y னுடைய மதிப்பு 12. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? கேட்டிருக்காங்க, கீழ்காணும் எண்களில் எது தலைகீழாக திருப்பி வாசித்தாலும் மாறாத தன்மை இல்லாத எண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா? அதாவது which of these number does not remain the same when turned upside down. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ஷன், அதாவது இது வந்து ஆப்ஷன்ல இருந்தா போகணும். சரிங்களா? 6 8 9ன்னு இருக்கா, இதை நம்ம தலைகீழா மாத்தி எழுதணுமா. சரிங்களா? அதாவது 9 8 6 எழுதணுமா. சரிங்களா? 9 8 6 எழுதணுமா. இப்படி நம்ம எழுதல அந்த நம்பர் என்ன செய்யக்கூடாது, சேஞ்சே ஆகக்கூடாதான். சரிங்களா? அதாவது இப்போ சேஞ்ச் ஆயிருச்சு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கரெக்டான ஆன்சரே நான் எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? 6 6 1 6 6 இருக்கா, இதை நம்ம மாத்தி எழுதணும். சரிங்களா? 6 6 1 6 6 எழுதணும். சரிங்களா? 6 6 1 6 6. சரிங்களா? தலைகீழா மாத்தி எழுதியிருக்கேன். சரிங்களா? இன்னொரு 6 எக்ஸ்ட்ரா போட்டேனா, சரி சாரி. இப்போ திரும்ப என்னதாங்க இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு ஆப்ஷன்ல இருந்து எடுத்தது இது, திருப்பி போட்டதுக்கு அடுத்து அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல. சரிங்களா? இப்படிப்பட்ட, சரிங்களா, மாத்தி எழுதினாலும் அது கரெக்டாக, சரிங்களா, அந்த அதே மாதிரி இருக்கக்கூடிய எண்களை தான் கேட்கறாங்க. அது ஆப்ஷன் பி ஆக தான் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது 9 8 1 6 1 8 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் மாத்தி எழுதினேன் அப்படின்னா 6 ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து 8 வரும், அதுக்கடுத்து 1 வரும், அதுக்கடுத்து 8 வரும், 9 வரும். இதுவும் சமமாகுங்க, கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி ஆகவும் இருக்காது. தலைகீழா, சரிங்களா, திருப்பி எழுதினாலும் கரெக்டா சேமா அந்த ஆப்ஷன்ல இருக்க மாதிரியே வரக்கூடிய நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆக தான் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் கோல்டன் ரெக்டாங்கிள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தங்கச் செவ்வகத்தின் பக்கங்கள் தோராயமாக எந்த விகிதத்தில் அமைந்திருக்கும்னு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது அப்ராக்சிமேட் ரேஷியோ நம்மளுக்கு கேட்டாங்க. சரிங்களா? ஆனா நம்ம கரெக்டான ரேஷியோ முதல்ல சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த பக்கங்களோட லென்த் இருக்கும்ல, அதோட ரேஷியோ நான் முதல்ல சொல்லிடுறேன். சரிங்களா? கோல்டன் ரெக்டாங்கிளோட
சைட்ஸோட லென்த்தோட ரேஷியோவை சொல்லிடுறேன் 1:1.618 சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு கோல்டன் ரெக்டாங்கிளோட ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் சைட்ஸ் சரிங்களா. இது ஓகே தானே. நம்மளுக்கு அவங்க சொல்லிட்டாங்க தோராயமா கேட்டாங்க, அப்ராக்சிமேட்டா கேட்டாங்க. அப்போ 1.6 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இதை நம்ம ரவுண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்னா இருக்கிறதுனால 1.7 எழுத முடியாது சரிங்களா. இதே ஒருவேளை 5க்கு மேல இருந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணல என்ன இருக்கும் 1.7 இருக்கும். அப்போ 1.61 இருக்கிறதுனால நம்ம தோராயமே போடல 1.6 மட்டும் தான் எடுத்துக்கணும் சரிங்களா. ஆப்ஷன் சி சரிங்களா. 1:1.6 இதுதான் ஆன்சர் சரிங்களா. இதை நல்ல ஞாபகம் குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பியும் சொல்றேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.